அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்தூ. அன்பான சகோதரர்களும் சகோதரிகளும், அல்லாஹ் நமக்கு அருளிய மிகப்பெரிய நன்மைகளில் ஒன்றாகும் ரமலான் மாதம். இந்த மாதம் சாதாரண நாட்கள் அல்ல, இது மன்னிப்பின் மாதம், அருளின் மாதம், நரகத்திலிருந்து விடுதலையின் மாதம். இந்த ரமலானின் ஒவ்வொரு நாளும் ஒரு வாய்ப்பு, ஒவ்வொரு இரவும் ஒரு அருட்கொடை, ஒவ்வொரு ஜும்மாவும் ஒரு விசேஷ தருணம். அந்த வகையில் ரமலானின் இரண்டாவது ஜும்மா மிகவும் அருமையான சந்தர்ப்பமாகும். அந்த நாளில் நாம் செய்யக்கூடிய ஒரு எளிய, ஆனால் ஆழமான அமலை இப்போது உங்களுடன் பகிர்ந்து கொள்கிறேன். ரமலானின் இரண்டாவது ஜும்மா நாளில் நீங்கள் நோன்பு நோற்று இருப்பீர்கள். அந்த நாள் சாதாரண ஜும்மா அல்ல, ரமலானின் ஆன்மீக ஒளியில் நனைந்த ஒரு ஜும்மா. அந்த நாளின் இப்தார் நேரம் நெருங்கும்போது நாம் வழக்கம் போல் அவசரமாக இருக்காமல், குறைந்தது 10 முதல் 15 நிமிடங்கள் முன்னதாக அமைதியாக ஒரு இடத்தில் உட்கார்ந்து கொள்ள வேண்டும். அந்த நேரம் மிகவும் பொக்கிஷமான நேரம். நோன்பு திறக்கும் முன் செய்யப்படும் துஆ மறுக்கப்படாது என்று நம்பிக்கையுடன் நாம் உட்கார வேண்டும். அந்த நேரத்தில் முதலில் நம் நபி மீது 3 முறை சலவாத் ஓத வேண்டும். அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆல் முஹம்மத். இதனை 3 முறை மன அமைதியுடன் ஓதுங்கள். நம் நபி மீது சலவாத் ஓதுவது துஆவுக்கான கதவுகளை திறக்கும் ஒரு விசையாகும். அதன் பின்னர் நாம் ஓத வேண்டிய மிக அழகான அல்லாவின் பெயர்களை உள்ளடக்கிய திக்ர் இதுவாகும். யா அல்லாஹ் யா ரஹ்மன யா ரஹீமு யா தல் ஜலாலு வல் இக்ராமு. யா அல்லாஹ் யா ரஹ்மன யா ரஹீமு யா தல் ஜலாலு வல் இக்ராமு. இந்த திக்ரை மனதார 101 முறை ஓத வேண்டும். அவசரமாக அல்ல, எண்ணிக்கையை மட்டும் பார்க்காமல் ஒவ்வொரு முறையும் அதன் அர்த்தத்தை உணர்ந்து ஓத வேண்டும். யா அல்லாஹ் என்று சொல்லும் போது எல்லாவற்றையும் படைத்த ஒரே இறைவனை நாம் அழைக்கிறோம் என்பதை நினைவில் கொள்ளுங்கள். யா ரஹ்மான் என்று சொல்லும் போது அவன் கருணை எல்லாவற்றையும் சூழ்ந்திருப்பதை நினைவில் கொள்ளுங்கள். யா ரஹீம் என்று சொல்லும் போது அவன் விசேஷமான அருள் நமக்கு தேவை என்பதை உணருங்கள். யா தல் ஜலாலி வல் இக்ராம் என்று சொல்லும் போது மகிமையும் பெருமையும் அனைத்தும் அவனுக்கே உரியது என்பதை மனதில் நிறுத்துங்கள். 101 முறை முடித்த பின் மீண்டும் 3 முறை சலவாத் அல்லஹும்ம ஸல்லி அலா முஹம்மதின் வ அலா ஆல் முஹம்மதின். ஓதுங்கள். அதன் பின்னர் உங்கள் இரு கைகளையும் உயர்த்தி அல்லாஹ்விடம் மனமார துஆ செய்யுங்கள். அந்த நேரம் மிக அருமையான நேரம். நோன்பு திறக்கும் தருணம் நெருங்கிக் கொண்டிருக்கும் அந்த நிமிடங்களில் அல்லாவின் அருள் கதவுகள் திறந்திருக்கின்றன என்று நம்புங்கள். உங்கள் பாவமன்னிப்பிற்காக கேளுங்கள். உங்கள் குடும்பத்தாரின் நலனுக்காக கேளுங்கள். உங்கள் வாரிசுதாரர்களின் ஈமானுக்காக கேளுங்கள். உங்கள் வாழ்க்கையில் உள்ள சிரமங்கள் நீங்க அல்லாஹ்விடம் வேண்டுங்கள். உங்கள் இதயத்தில் உள்ள கவலைகளை அவனிடம் ஒப்படையுங்கள். இது மிக இலகுவான ஒரு அமல். பெரிய சிரமமோ அதிக நேரமோ தேவையில்லை. ஆனால் நம்பிக்கையுடன், இக்லாஸ் உடன் செய்யப்படும் இந்த சிறிய அமல் மிகப்பெரிய மாற்றத்தை கொண்டு வரக்கூடியது. ரமலானின் இரண்டாவது ஜும்மாவில் இந்த அமலை தவறாமல் செய்து கொள்ளுங்கள். நீங்கள் மட்டும் அல்ல, உங்கள் குடும்பத்தாரையும் இதற்கு ஊக்குவியுங்கள். ஒரே வீட்டில் எல்லோரும் ஒன்றாக உட்கார்ந்து இந்த திக்ரை ஓதினால் அந்த வீட்டில் ஒரு ஆன்மீக ஒளி பரவும். யா அல்லாஹ், இந்த ரமலானின் முழு பயனையும் எங்களுக்கும் எங்கள் குடும்பத்தாருக்கும் எங்கள் வாரிசுதாரர்களுக்கும் தந்தருள்வாயாக. எங்கள் பாவங்களை மன்னித்து உன் பாதுகாப்பின் கீழ் எங்களை வைத்தருள்வாயாக. எங்கள் இதயங்களில் ஈமானை உறுதியாக்கி உன் வழியில் நிலைத்திருக்க துணை புரிவாயாக. அன்பானவர்களே, இந்த அமலை நீங்கள் செய்தால் அதனை மற்றவர்களுக்கும் பகிருங்கள். நன்மையை பரப்புவது ஒரு பெரிய சதகா. இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள். இன்னும் பல பயனுள்ள இஸ்லாமிய நினைவூட்டல்களுடன் மீண்டும் சந்திப்போம்.